வணக்கம் நண்பர்களே. கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வ வாசு வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நல்லது செய்யப்போதா கெட்டது செய்யப்போதா, ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கடகராசி நண்பர்களுக்கு வழங்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதில் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும். நண்பர்களே, இப்போ இந்த கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்த்துடலாம். கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். கடக ராசிக்கு இந்த வருஷம் ஓரளவு நல்ல வருஷம்னே சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவு நல்ல பலன்களை வழங்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்? இந்த கடக ராசிக்கு கடந்த 2 வருஷமாக பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு கடந்த 2 வருஷமாக. அதாவது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்த 2 வருஷமாக அந்த கடகராசி நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே உண்மை. அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி பண்ணவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஜோதிட பழமொழியே இருக்குது. அப்படிப்பட்ட அஷ்டமத்து சனி தான் கடந்த 2 வருஷமாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் இந்த கடகராசி வந்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய தீர்வு, விடுதலை. இதுவே பல நல்ல பலன்களை இந்த வருஷம் கொடுக்க போகுது. முக்கியமாக பிரச்சனைகளை குறைய போகுது. பிரச்சனை குறைஞ்சாலே நமக்கு நல்லது தானே. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் பிரச்சனைகள் குறையும். சனி பகவான் நல்ல இடத்துக்கு வர்றாரு. தொல்லைகளையும் சிரமங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் வழியையும் கொடுப்பார். அதே போல் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கடந்த 1 வருஷமாக இருந்து என்னதான் அஷ்டமத்து சனியில் பிரச்சனை இருந்தாலும் சில லாபங்களையும் பொருளாதார ரீதியாக சில நல்ல பலன்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியில் விலகி 12ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வர்றாரு. விரய குரு. அதனால் செலவு அதிகமாகும். இன்னும் 1 வருஷம் கட்டுக்கடமான செலவாகும். பல நல்ல செலவும், அதாவது சுப விரயமும் உண்டு, அசுப செலவும் உண்டு. நல்ல செலவும் உண்டு, கெட்ட செலவும் உண்டு. உங்கள் வீட்டில் நல்ல காரியம் சுப காரியம் நடக்கும். அதன் மூலயமா சுப விரயம் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். இல்லை கடகராசி இருந்து உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இந்த வருஷம் திருமணம் நடக்கும். அதாவது சுப விரயம் செய்யக்கூடிய வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால 100 ரூபா வரவு வந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு செலவு காத்திருக்கும். இப்போவே அதுக்குண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு தான் உண்மை. இன்னும் 1 வருஷம் முழுவதுமே செலவு மட்டும் கட்டுக்கடங்காமல் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப விரயம். என்னென்ன சுப விரயம்? திருமணம், கல்யாணம் ஆகிறது சுப விரயம், காது குத்துறது, கெடா வெட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது அனைத்துமே விரயம்தான். ஆனால் சுப விரயம். அதாவது அதன் மூலிமா சந்தோஷமும் ஒரு சொத்தும் ஒரு நல்லதும் நடக்குது இல்லையா? அதனால தான் சுப விரயம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுப விரயமும் உண்டு, அசுப விரயமும் உண்டு. அது தேவையில்லாமல் செலவாகும். எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவாகிட்டு இருக்கும். இப்போவே அதுக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம். இருந்தாலுமே இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதே ஒரு பெரிய தீர்வு, விடுதலைன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது செலவு தானே, வரவுன்னு ஒரு பக்கம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அதே போல் கேது 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு. இது ஒரு சுமாரான அமைப்புன்னு சொல்லலாம். இது பெரிய நல்லதும் கிடையாது, பெரிய கெடுதலும் கிடையாது. 2ல் கேது 8ல் ராகு வர்றாங்க. உங்களுக்கு சனி பகவான் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றாரு. குரு பகவான் 12ஆம் இடத்துல வர்றாங்க. இந்த 3 கிரகம் தான் முக்கியமான கிரகம். கோச்சார ரீதியாக இந்த 3 கிரகமே ஓரளவு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாங்க. நல்ல பெரிய தொல்லைகளும் பாதிப்புகளும் இந்த வருஷம் இருக்காது. சில நல்ல விஷயங்களும் வீட்டில் சந்தோஷமான, அதாவது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கடகராசினியர்கள் வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நடக்க போகிறது உண்மை. இந்த வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாக ஓரளவு பிரச்சனைகள் இல்லாத வீட்டில் சந்தோஷமும் புதுகலமும் சுபகாரியமும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வ வாசு வருடம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. 12ஆம் இடத்துல விரய குரு மட்டும் சில சிரமங்களையும் விரயங்களையும் கொடுப்பாரு. பெரிய பிரச்சனை இல்லை. நண்பர்களே, இந்த கடகராசிக்கு ஓரளவு நல்ல வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம்.
தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே கூப்பிட்டு ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருவூர் அசோக் சேனல். நன்றி, வணக்கம்.